ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50-50 வயர் வச்சு ஒரு கூடை போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒயிட் வந்து மேலே இருக்க மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போடுறேன். ஸோ இந்த வயரில் வந்து 2 கலருமே ஒரே வயர்லேயே வந்துடும். அதுதான் 50-50 வயர். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நார்மல் நாட் போட்டிருக்கேன். அடுத்து பிளாக் வந்து ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி எடுத்து நான் வந்து சிவன் கண்ணு நாட் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட் அடுத்த போடும்போது பிளாக் ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி போட்டிங்கன்னா தான் மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்கும். இது பாருங்கள், கோபுரம் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அடுத்து வந்து ஒயிட் ஃபஸ்ட் இருக்க மாதிரி எடுத்து நார்மல் நாட் போடுறேன். மறுபடியும் பிளாக் ஃபஸ்ட் இருக்க மாதிரி எடுத்து ஒரு சிவன் கண் நாட்டு போட போகிறேன். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க 24 வயர்ஸையும் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி லஞ்ச் பேக் கூட தான். இந்த வயருமே பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு 22 வயர்ஸ் தான் பிளான் பண்ணேன் இந்த கூடைக்கு. பட் இந்த வயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் நான் 2 வயர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம செகண்ட் ரோ போட போகிறோம். ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள், ஒயிட்டும் இருக்க மாதிரி எடுத்து போடணும். இந்த மாதிரி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேட்டர்ன் வராது. இந்த பக்கம் ஒயிட் இருக்குன்னா அகைன் எடுக்கிற வயரும் ஃபஸ்ட்டு ஒயிட் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் அந்த கோபுரம் பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். நம்ம தப்பாக போட்டுட்டோம்னாலே அந்த டிசைனே காமிச்சு கொடுத்துரும். நம்ம இந்த வயரை வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த கூட போடும்போது இது ஒன்று மட்டும் தான் செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பேஸ் போடுற வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு போடும்போது ஒரே மாதிரி வந்தோம். ஸோ பேஸ் எத்தனை லைன் போடுறோமோ அத்தனை லைனும் இந்த மாதிரி வயர்ஸை வந்து நீங்கள் மாற்றி தான் போடணும். அதாவது ஒரு பண்டிலில் இருக்க இந்த எண்டையும் வச்சு ஒரு லைன் போடணும், அந்த எண்டையும் வச்சு நீங்கள் ஒரு லைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றி போடுற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ தான் இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த வயரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லைனை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி மாற்றி கலரை மாற்றி வச்சு ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ பேஸுமே பார்த்திங்கன்னா நான் 10 லைன்ஸ் தான் பிளான் பண்ணேன். ஸோ ரொம்ப சின்னதாகிட்டதுனால நான் இப்போ வந்து 12 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், 12 லைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு கூட வந்து மேலே ஃபுல்லாகவே வேறு மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோபுரம் பேட்டர்ன் மாதிரி தான் வரும் ரன்னிங் வயர் வச்சு போடும்போது. இப்போ நான் ரன்னிங் வயர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து 3rd நாட்டில் நார்மல் நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் வயர் பார்த்திங்கன்னா மேலே வந்து பிளாக்கு, கீழே வந்து ஒயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேலே ஒயிட்டு கீழே பிளாக் கூட வச்சு போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.